கேரள பாரதிய ஜனதா சார்பில் செவ்வாயன்று அறிவிக்கப்பட்ட போராட்டத்தால் தமிழகம் கேரளா இடையே பேருந்து சேவை முடங்கியது. கேரள மாநில நிதியமைச்சர் மாணி மாநிலத்தில் உள்ள பார்களை மூடுவது தொடர்பாக அரசு முடிவெடுத்த போது அதை தவிர்ப்பதற்காக பார் உரிமையாளர்களிடம் பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து இடதுசாரிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் அமைச்சர் மாணி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் கேரளாவில் பந்த் நடத்தவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் பந்த் நடத்த மாநில உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்நிலையில் பந்தை அறிவிக்காமல் செவ்வாயன்று முழு அடைப்பு நடத்தப்பட்டது. இதனால் தமிழக எல்லையான கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கேரளாவிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படவில்லை. தூத்துக்குடியிலிருந்து இப்போ திருவனந்தபுரம் போறதுக்காண்டி வந்திருக்கோம். நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா பஸ் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க திருவனந்தபுரம் போறதுக்கு. கேரளாவில் ஏதோ நிதியமைச்சர் ஊழல் பண்ணதுனால பாஜகவினர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸ்ட்ரைக் பண்றது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் பஸ் இல்லங்கிறது பயணிகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நள்ளிரவிலிருந்தே பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் பெரும் சிரமம் அடைந்தனர்.